الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وكما قال عليه الصلاة والسلام. நீர்த்துக்குரிய அல்லாஹ்வினுடைய வருகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக, உடைய பாவங்களை மன்னிப்பானாக, நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு சேர்க்க வைப்பானாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகவும், காரியங்களில் மிக கெட்ட காரியம் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக தோற்றுவிக்கக்கூடிய அமல்களும், இப்படிப்பட்ட ஒவ்வொரு அமல்களும் வழிகேட்டின் பக்கம் விட்டுச் செல்லும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் விட்டுச் செல்லும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இதை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அத்தௌபா, பாவம். நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த ஜும்ஆவிலிருந்து இந்த ஜும்ஆ வரைக்கும் என்னுடைய கடந்த ஒரு வாரம் எந்த அடிப்படையில் கழிந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு வார பொழுதில் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கலாம், அதே சமயத்தில் எத்தனையோ பாவங்களும் எங்களுடைய மனிதரின் அடிப்படையில் நடைபெற்றிருக்கலாம். அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை அதிகம் பாவம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாக, அதிகம் பாவம் தூண்டுதல் படக்கூடிய ஒரு படைப்பாகத்தான் இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிறார். பாவம் செய்வது என்பது எங்களுடைய இயல்பான ஒரு விஷயமாகும். உடனடியாக நாம் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில், பாவம் செய்த பிறகு அல்லாஹ்விடத்தில் நாம் முன்வைக்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் கூறினானா, வஇஸ்ஸதிக வல் ஜலாலிக, யா அல்லாஹ், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, உன் ஜலாலத்தின் மீது ஆணையாக, உன்னுடைய அடியார்களை நான் இறுதி மூச்சிருக்கக்கூடிய காலம் வரையும் அவரை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். அல்லாஹ் கூறினானா பதிலுக்கு, வல் ஜலாலி வஇஸ்ஸதி, எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய ஜலாலத்தின் மீது ஆணையாக, என்னுடைய அடியார்கள் நீ வழிகெடுக்கும் போதெல்லாம் அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்ட காலமெல்லாம் அவர்களை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பை கேட்பதற்கு ஏன் எமது மனம் தயங்குகிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாவ மன்னிப்பை பற்றி இப்படிப்பட்ட வர்ணித்ததை போன்று எந்த அமலையும் அல்லாஹ் வர்ணித்தது கிடையாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுவார்கள், எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். பாலைவனத்தில் வாழ்வாதாரத்தை சுமந்து கொண்ட ஒரு ஒட்டகத்தில் பயணிக்கிறான். அவன் பயணிக்கும் பொழுது, அவன் சற்று ஓய்வெடுக்கும் பொழுது அவனுடைய ஒட்டகம் காணவில்லை. விழித்து பார்க்கும்போது அதிர்ச்சியோடு அடைகிறான், என்னுடைய ஒட்டகம் காணவில்லை, வாழ்வாதாரத்தை நான் சுமந்து கொண்டு வந்திருந்தேன். அவனுடைய நிலைமை அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, நிராசை அடைந்தவன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, திடீரென்று இந்த ஒட்டகம் கண்ணுக்கு முன்னால் காமிக்கப்படுகிறது, கண்ணுக்கு முன்னால் தென்படுகிறது. உடனே அந்த அடியான் அல்லாஹ்வை எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கூறினான், அன்ஸ அப்தி வ அன ரப்புக, நீ எனது அடிமை, நான் உனது எஜமான். மனிதன் இரண்டு நிலைகளில் வார்த்தையில் என்ன வாயில் வருது என்று தெரியாது. ஒன்று அளவு கடந்த கோபம். ஒரு மனிதன் அளவு கடந்த கோபப்படும் பொழுது தன் வாயில் என்ன வார்த்தை வரும் என்பது அவனுக்கு அறியாது. அதே பொழுது ஒரு மனிதன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடையும் பொழுது அவன் தன் வாயில் வரக்கூடிய என்ன வார்த்தை என்பதும் அவனுக்கு தெரியாது. அப்பொழுது இந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் தஆலா இந்த மகிழ்ச்சியை விட, எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்த இந்த அடியான் கூறக்கூடிய இந்த மகிழ்ச்சியை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பாவத்தை வரம்பு மீறி பாவம் செய்த பிறகு அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா
அல்லாஹ் இதையை விட அதிக மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் இரவிலும் எனக்காக ஒவ்வொரு நாள் நினைக்க வேண்டும், எனக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்துக்கு வருகிறார். பாவம் செய்துவிட்டு நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து, யாராவது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க இருக்கிறீர்களா? நான் அவர்களை பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். யாரை தேவையை பூர்த்தியுடையவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அவருடைய தேவையினிடத்தில் முன்வையுங்கள், நான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். சிந்தித்து பாருங்கள், என்னுடைய ஒவ்வொரு நாளும் எதன் அடிப்படையில் கலைந்து கொண்டிருக்கிறது? என்னுடைய ஒவ்வொரு நாளுடைய பாவத்துடைய அதை நிப்பாட்டக்கூடிய முன்னேற்றம் என்ன அடைந்திருக்கிறது? நன்மையுடைய முன்னேற்றம் என்ன நான் உயர்ந்திருக்கிறேன்? இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்னிடத்தில் ஈமான் இருக்கக்கூடிய இந்த ஒரே காரணத்திற்காக நான் பாவம் செய்யும் போதெல்லாம் எனது உள்ளம் சொல்லும், நீ செய்யக்கூடியது பாவம். ஒரு தொழுகையை நான் தவறவிடும் பொழுது என் உள்ளம் சொல்லும், நீங்க தொழுகையை நீ தவறவிடப் போகிறாய். ஒரு பாவத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த உள்ளம் வந்து என்னை தடுக்கும், நீ செய்யக்கூடிய இந்த பாவம். இதே ஈமான் அல்லாஹ்வுடைய நிறைமையை நீங்கள் பாருங்கள். சர்வ சாதாரணமாக நீங்கள் விபச்சாரத்தை மேற்கொள்வார்கள், சர்வ சாதாரணமாக திருட்டு போன்ற பல வேலைகளை செய்வார்கள். அரிடத்தில் மனதில் ஒரு ஈரம் இருக்காது. ஈமான் இருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக என்னுடைய உள்ளம் சொல்லும், நீ செய்து கொண்டிருக்கிறது பாவம், நீ தவற விடுவது ஒரு தொழுகை. அல்லாஹ் இடத்தில் பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவம் செய்யும் பொழுது உள்ளம் வந்து தடுக்கும். இந்த ஈமான் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் இரவிலும் நாங்கள் சிந்திக்க வேண்டும், இன்றைக்கு உண்டான பாவ மன்னிப்பு நான் எத்தனை முறை அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடினேன், என்னென்ன பாவத்தை நான் செய்திருக்கிறேன், என்னென்ன நன்மையான காரியங்கள் நான் விடுபட்டிருக்கிறேன், எத்தனை தொழுகைகள் கதாவா இருக்கிறது, எத்தனை முறை அல்லாஹ் இடத்தில் நினைவு கூட நான் மறந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பேராவல் இந்த அடியார்களை எப்படியாவது மன்னித்து விட வேண்டும் என்பதை பேராவலுடன் இந்த இஸ்லாத்தின் வழியாக அல்லாஹ் தஆலா ஒரு அமலை ஒரு வேலையாக அமைச்சிருக்கிறார். அந்த வேலையில் எந்த அமலை நீங்கள் செய்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. உது செய்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. பள்ளிவாசலுக்கு முன் எட்டுக்கள் எடுத்து வைத்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. தொழுகைக்காக நாங்கள் காத்திருப்ப செய்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. தொழுதாலும் பாவ மன்னிப்பு உண்டு. குர்ஆனை ஓதினாலும் பாவ மன்னிப்பு உண்டு. சதகா செய்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. நன்மையான காரியங்கள் எடுத்துரைத்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. பாவத்தை தடுத்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. வழியில் தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றினாலும் பாவ மன்னிப்பு உண்டு. அல்லது ஏதாவது ஒரு நோய்வினை தரக்கூடிய பொருள் என்னை நோவினை செய்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. அல்லாஹ்வுடைய கருணை இந்த அடியார்களை எப்படியாக மன்னித்து விட வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் அந்த வேலையை அமைத்திருக்கக்கூடிய ஒரு முறையை நீங்கள் சிந்தித்து பார்த்தா தெரியும், ஏன் இந்த அமல்களை வைத்திருக்கிறான் என்பதை. எந்த அமலை நாங்கள் தொட்டு பார்த்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. நோன்பு வைத்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. ஹஜ் உம்ராவை மேற்கொண்டாலும் பாவ மன்னிப்பு உண்டு. நன்மையான காரியங்களை பிறருக்கு எடுத்து வைத்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. ஆனால் இவ்வளவு பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய அல்லாஹ் இடத்திலேயே எங்களுடைய கரங்களை உயர்த்துவதற்கு தயாராக இல்லை. நான் என்ன பாவம் செய்தேன் என்பது எனக்கும் அல்லாஹ்வுக்கு நன்கறிந்தது. நன்மைகளை நாங்கள் மறந்திருக்கலாம், எப்போதோ செய்த சதகா மறந்திருக்கலாம். ஆனால் பாவங்கள் என்பது பொறுக்கும் பொழுது நாங்கள் அழகாக நினைவில் வைத்துக் கொள்கிறோம். நான் இந்த இடத்தில் இந்த பாவத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன், இந்த தொழுகைகளை நான் தவறவிட்டிருக்கிறேன், எனது ஈமான் ஞாபகப்படுத்தும். என்னென்ன பாவத்தை நான் மேற்கொண்டு இருக்கிறேன் என்பதை இந்த ஈமான் ஞாபகப்படுத்தும். இந்த பாவ மன்னிப்பெல்லாம், இந்த அமல் ரீதியாக பாவ மன்னிப்பெல்லாம் எங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய சிறு சிறு பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனால் தொழுகை விடுவதை போன்ற பெரும் பாவம், விபச்சாரம் செய்வதை போன்ற பெரும் பாவம், வட்டியை இடத்தில் வாங்குவதை போன்ற பெரும் பாவங்கள் எல்லாம் இந்த பாவ மன்னிப்புக்கு உண்டான விஷயத்தில் வராது. அதற்கு சில பிரத்யோகமாக சில வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். உலமாக்கள் சில அடிப்படைகளை, சில நிபந்தனைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஹதீஸ் ரீதியாக, குர்ஆனின் சுன்னாவின் ரீதியாக சில நிபந்தனைகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட நீங்கள் தௌபாவை மேற்கொண்டால் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயார். ஒருவர் ஒரு பொருளை கொடுக்க தயாராக இருக்கிறார், நாம் கேட்பதற்கு தான் தயக்கம்.
ஷைத்தான் ஒரு வழியை பின்னி இருக்கிறான். தஹஜ்ஜத் தொழுதுக்குவோம், பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஐவேளை தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுது கொள்ளலாம், பாவ மன்னிப்பு கேட்கலாம். ஒரு உம்ராவை செய்து விடுவோம், பிறகு நல்லவராக வாழ்ந்து கொள்ளலாம். ஒரு ஹஜ்ஜை முடித்துக் கொள்வோம், பிறகு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம். காபத்துல்லா முன்னாடி போய் பாவ மன்னிப்பு கேட்கலாம். சைத்தான் உள்ளத்தில் வசுவாசப்படுவது. காபத்துல்லா பார்த்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுருவோம், அது வரைக்கும் பாவத்தை செஞ்சு கொண்டே இருப்போம், அது வரைக்கும் பாட்டு கேட்டுக்கொண்டே இருப்போம், அது வரைக்கும் என்ன ஹராமான காரியம் நாங்கள் செஞ்சு கொண்டே இருப்போம். அந்தந்த நிலைமைகளுக்கு வர நாங்கள் பாவ மன்னிப்பை முன்வைப்போம். ஆனால் இவருடைய மரண நேரம் வந்துவிட்டால், உலகத்துடைய அழிவு நாள் நெருங்கிவிட்டால் என்ன செய்ய முடியும்? கண்ணியக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பாவங்களை எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கு. இன்னைக்கு பலஸ்தீனுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழக்கூட இன்னைக்கு அந்த ஊரில் தகுதி இல்லாத ஒரு ஊராக மாறிவிட்டது. ஆனா இவ்வளவு காரணம் எனக்கு தெரிந்த இவ்வளவு காரணம் இஸ்ரேலுடைய பிரதமர். ஏதேனும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நாட்டத்தின் அடிப்படையில் அவன் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நாடினார் அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரதமரை கலிமா சொல்ல வைத்து பாவங்களை மன்னிப்பு அவன் கேட்டால் நிச்சயமாக அவனுடைய பாவத்தையும் மன்னிக்க தயார். அவனோட பாவம், அவனை விட அதிகம் பாவம் செய்யக்கூடியவர் யார்? நீங்க நினைத்து பாருங்கள். எத்தனை குழந்தைகளை கொலை செய்திருக்கிறான், எத்தனை பெண்களை அவன் விபச்சாரத்திற்கு காரணமாக இருக்கிறான், எத்தனை குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை அழித்து சின்னாபனமாக்கி இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நாடினால் அவன் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ் இடத்தில் தௌபாவை முன்வைத்தால் அவனுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயார். இரண்டு விஷயத்திற்காக அவனை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒன்று, அவன் இஸ்லாத்தின் வழியாக சில நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவன் கால அவகாசம் கொடுக்கிறான். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் எந்த வழிகேட்டில் அவன் சென்று கொண்டிருக்கிறானோ அதில் அதிகமான செயல்பாடுகளை செய்ய வைத்து அல்லாஹ் தஆலா கடும் பிடியாக பிடிப்பான். ஆனால் அவன் கலிமா சொல்லக்கூடிய அந்த விதம் இருக்கிறதே மிக சாதாரணமானது கிடையாது. அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரம் அந்த நிலைமைகளை ஏற்படுத்த மாட்டான். இவர்களுக்கு அல்லாஹ் உதாரணத்தை குர்ஆனில் கூறியிருக்கிறார். அதலஹும் கமதலில் இஸ்தௌகத நாரா, ஒரு அடர்ந்த ஒரு காட்டில் அல்லது ஒரு அடர்ந்த ஒரு இருட்டான ஒரு இடத்தில் ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகிறான். நெருப்பை மூட்டுகின்ற போன்று ஃபலம்மா அதாஅஹு மா ஹவ்லஹு, அவன் நெருப்பை மூட்டும் போது அந்த வெளிச்சம் பரவும் போதெல்லாம் அவன் நெருப்பை மூட்டுகிறான். ஒரு வெளிச்சம் ஒன்று வரும், அந்த வெளிச்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருளுகளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்கும். அந்த நேரத்தில் தஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை, அந்த ஒளியை போக்கி விடுவான். என்ன காரணம், என்ன அர்த்தம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அவருடைய சபைகளில் முனாஃபிக்குகளும் யூதர்களும் அமர்ந்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய பேச்சின் அடிப்படையில், அந்த பேச்சோட ஹிக்மத்தின் அடிப்படையில் அவருடைய உள்ளம் முனாஃபிக்குகளுடைய உள்ளம் நிஜமாகவே இஸ்லாத்தை ஏற்க முன் வருவார்கள். இவர்கள்லாம் சொல்வதுதான் உண்மைதான், நம்ம இஸ்லாத்தை ஏற்றுவிடலாம் என்று அந்த மனம் நினைக்கும் போது லஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் தஆலா அந்த ஹிதாயத்தை தோண்டக்கூடிய அந்த எண்ணத்தை உடனடியாக போக்கி விடுவான். சும்ம தரகஹும் ஃபீ ظுலுமாத், பல இருள்களை அவர்களை விட்டு விடுவான். எப்படி இந்த ஒரு காட்டில் விட்டு விடுகிறான் ஒரு மனிதனை, கண் தெரியாத ஒரு மனிதனை, காது கேளாத ஒரு மனிதனை, பேச முடியாத ஒரு மனிதனை எப்படி இருண்ட காட்டில் விட்டுவிட்டால் அவன் எப்படி வழி தப்ப மாட்டானோ, எப்படி அவன் பிழைக்க மாட்டானோ, அதே போன்று அல்லாஹ் தஆலா அவருடைய வழிகேட்டிலேயே விட்டு விடுவான். கடும் பிடியாக பிடிப்பதற்கு அல்லது என்று சொன்னால் இது இரண்டு விஷயத்திற்காகத்தான் இவர்கள் எல்லாம் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். ஒன்று, அவன் இஸ்லாத்தின் வழியாக பல நன்மைகள் இருக்கக்கூடிய வழியாக காத்திருக்கிறான். இல்லை என்று சொன்னால் அவனுடைய போக்கில் போக வைத்து அவனுடைய பல இருள்களை அல்லாஹ் தஆலா விட்டு பிடிப்பான். இவர்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயார். நாம் அவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறவர்கள் கிடையாது. நாம் இத்தனை கொலைகளை நாங்கள் மேற்கொண்டவர்கள் கிடையாது. இத்தனை விபச்சாரங்களை நாங்கள் மேற்கொண்டவர்கள் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் அல்லாஹ் இடத்தில் முன்வைப்பதற்கு, தௌபாவை முன்வைப்பதற்கு எனும் மனம் தயங்குகிறது? ஏன்? ஒவ்வொருடைய நிலைமைகளும் தன் மனதில் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் யார்? அல்லாஹ்வுக்கு முன்பாக இந்த ஆடைகளை அகற்றிய பிறகு அல்லாஹ்வுக்கு முன்பாக நான் யார்?
நான் செய்த நன்மையான காரியங்கள் என்ன, நான் செஞ்ச கேவலமான அருவருப்பத்தக்க காரியங்கள் என்ன? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்னை எதிர்பார்த்த வண்ணமாக காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அடியான இடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பார். பாவத்தை இவன் எப்படியாவது இவனை பாவ மன்னிப்பை மன்னிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அல்லாஹ் இடத்தில் மீளுவதுதான் தாமதம். இந்த பாவ மன்னிப்பை, இந்த பெரும் பெரும் பாவ மன்னிப்பை பொறுத்த அளவுக்கு வலமாக்கள் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். அதன் முதல் நிபந்தனை அவன் தன்னுடைய செய்திருக்கக்கூடிய அந்த பாவத்தை விட்டு முதலாவதாக வெளியேற வேண்டும். அது எதுவாகவும் இருக்கலாம், இடமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எந்த விதத்திலாகவும் இருக்கலாம். அவன் எதன் பக்கம் அதிகம் அவன் சென்றால் பாவத்தை மேற்கொள்வானோ முதலில் அதிலிருந்து அவன் வெளியாக வேண்டும். இன்றைக்கு நம்ம காலகட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மொபைல் அதிகமான பாவம். இன்னைக்கு இந்த மொபைல் மூலியமாக விபச்சாரம் செய்து விடலாம், மொபைல் மூலியமாக திருடி விடலாம், மொபைல் மூலியமாக பல சொத்துக்களை அபகரித்து விடலாம். எல்லா முசீபத்துகளும் இன்றைக்கு ஃபிங்கர் டிப்ல வந்துருச்சு. நினைச்சா போதும், இன்னைக்கு அதை ஆட்டோமேட்டிக் செஞ்சா போதும், எல்லாம் நடந்துடும். எல்லா கர்மங்களும் நடந்துவிடும் இன்னைக்கு மொபைல் வழியா பல குடும்பங்கள் இன்னைக்கு சின்ன பின்னமாகவும் இருக்கிறது. நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம், என்கரேஜ் பண்றோம். கேட்டா ஆன்லைன் கிளாஸ், குரான் ஓதுவாங்க, குரான் ஓதுறதுக்காக நான் வாங்கி கொடுக்குறோம், குரான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு வாங்கி கொடுக்குறோம். சைத்தான் இதன் வழியாகத்தான் மனிதர்களை வழிகெடுத்தான். யூதர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலியமாகத்தான் வழிகெடுத்தான். அதே யூதர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலியமாகத்தான் வழிகெடுத்தான். நம்ம சமூகத்தை இப்போ இருக்கக்கூடிய அவுலியாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாக்கள் பேரால தான் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். நேரடியாக ஜினா செய், நேரடியாக நீ வந்து வட்டியை வாங்கு என்று ஒருபோதும் கூறவில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாவம் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை முன்வைக்கும் பொழுது முதலாவதாக நாம் செய்யக்கூடிய காரியம், நான் பாவத்தை விட்டு முதல் வெளியேற வேண்டும், ஒதுங்க வேண்டும். எதன் பக்கம் நாம் அதிகம் பாவம் செய்கிறோமோ அதை விட்டு முதலாவதாக நாம் ஒதுங்க வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கணும். ஒரு காலம் இருந்தது, ஒரு ஆபாச காட்சிகள் வந்துவிட்டால் நாம் அதை உடனடியாக மறைப்போம், உடனடியாக பார்வையை பிற பக்கம் திருப்புவோம். ஆனால் இந்த காலகட்டம், இந்த காலம் எப்படி உள்ள காலம் என்று சொன்னால், அந்த ஆபாச படங்கள் நேரடியாக வந்தாலும் கூட கண்ணுக்கு முன்னால் ரசிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஆபாசம் படத்தை பார்த்து பார்த்து தன்னுடைய தாயை இன்னைக்கு தவறாக பார்க்கக்கூடிய நிலைமை என்னுடைய சமூகத்தில், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை தவறான முறையில் பார்க்கக்கூடிய நிலைமை இந்த ஆபாசுடைய வழியாக, தன்னுடைய மனைவியை இன்னொருடன் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை எங்கள் சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆபாசப்பட ஒரு காட்சியை நாங்கள் பார்த்து பார்த்து என்னுடைய சொந்தங்களையும், என்னுடைய மகளையும், என்னுடைய மனைவிகளையும், என்னுடைய இரத்த பந்த சொந்தங்கள் அனைத்தையும் அதன் ரீதியாக நாங்கள் பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமூகம் அந்த நிலைமையில் இருக்கிறது. நீங்க பல ஊருக்கள்ல போய் நீங்க பார்த்தா தெரியும், தன்னுடைய மனைவியை பிறருக்கு சேர்த்து வைக்கக்கூடியவராக இருப்பார், தன் பெண் குழந்தைகளை பிறருடன் அனுப்ப வைக்கக்கூடியவராக இருக்கிறார். எங்கே போகணும், நம்ம சுட்டு வட்டாரத்தில் இருக்கிறது. பாவங்களை மன்னிக்கணும். இந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையுடைய கேள்வி கிடக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. ஆனால் மனிதனோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பொடுபோக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், ஒரே ஒரு பாவத்திற்காக இத்தனை அக்கிரமங்களும் கேவலமான முறையில் நம்ம நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய சமூகத்தில். பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளை, என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள். ஒவ்வொருவர்களும் மொபைல் கொடுக்கும் பொழுது நாங்கள் எச்சரித்து கொடுக்க வேண்டும். நீங்க பார்க்கலாம் எத்தனை அனாச்சாரங்களுடைய சமூகத்தில். வருங்கால வாலிபர்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு 2 அடிஷன் தான், ஒன்னு போதை, இன்னொன்று ஆபாசம். இன்னைக்கு வாலிப சமூகத்தில் சீரழியக்கூடிய 2 விஷயம், ஒன்னு போதை, இன்னொன்று ஆபாசம். இதை விட்டு நாங்கள் விடைபெறாவிட்டால், இதை விட்டு நாங்கள் தவிர்த்திருக்காவிட்டால்
எங்களுடைய சமூகம் இன்னும் மோசமான நிலைமைக்கு அடையும். முதலாவது நிபந்தனை, பாவத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும். அது எந்த பாவமாக இருக்கட்டும், அல்லாஹ்விற்காக நாங்கள் வெளியேற வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, நான் செய்த பாவத்தை, என்னென்ன பாவம் செய்வதை பற்றி எனக்கு தெரியும், நான் மனம் வருந்த வேண்டும். என்னென்ன பாவத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன், எத்தனை தொழுகைகளை நான் கதா செய்திருக்கிறேன், எத்தனை முறை தாய் தந்தைகளை நோவடித்திருக்கிறேன், எத்தனை முறை பிறருக்கு பாவத்திற்கு வழிகாட்டியாக நான் இருந்திருக்கிறேன் என்பதை பற்றி நான் செய்த பாவத்தை நான் மனம் வருந்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், ஆனால் சில நாள் கழிச்சு இதெல்லாம் ஞாபகம் ஊட்ட வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக 99 கொலை செய்த ஒரு மனிதர் ஒரு ஆபிதிடத்தில் வருகிறார். தன் செய்த பாவத்தை உணர்ந்து மனம் வருந்த வேண்டும், திருந்த வேண்டும் என்பதற்காக 99 கொலை செய்த ஒரு மனிதர் ஒரு ஆபிதிடத்தில் வந்த பிறகு அவரிடத்தில் கூறுகிறார், நான் 99 கொலைகள் செய்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? உடனே ஆபில் கூறிவிட்டார், உனக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறிவிட்டார். உடனே அவரையும் கொலை செய்துவிட்டு 100ஆக பூர்த்தி செய்து விடுகிறார். அவருடைய மனம் போராட்டம், நான் எப்படியாவது எல்லாம் மன்னிப்பை பெற வேண்டுமே, என்னோட மனம் போராட்டம், செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்துகிறார். பிறர் ஆலிமிடத்தில் செல்கிறார். அந்த ஆலிமிடத்தில் கூறுகிறார், இதே போன்று 99 கொலை செய்திருக்கிறேன், ஒரு ஆபிதிடத்தில் சென்றேன், அவரும் இப்படி சொல்லிவிட்டார், அவரை நான் கொலை செய்து விட்டேன், 100ஆக போய்விட்டது, இது எனக்கு மன்னிப்பு உண்டா இப்பொழுது? அது முதலாவதாக அந்த ஆலிம் கூறக்கூடிய வார்த்தை, முதலில் எந்த பாவத்தை எந்த ஊரில் செய்து கொண்டிருக்கிறாயோ இந்த ஊரை விட்டு நீ வெளியேற வேண்டும். முதலாவது நிபந்தனை பாவத்தை விட்டு வெளியேறுவதற்கு. இரண்டாவது நிபந்தனை, நான் செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்த வேண்டும். இப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்களை நான் மேற்கொண்டிருக்கிறேனே, இப்படிப்பட்ட கேவலமான காரியங்களின் வாழ்நாள் நடந்திருக்கிறது என்பதை பற்றி மனம் வருந்த வேண்டும். தௌபாவுடைய இரண்டாவது நிபந்தனை. அப்பொழுது இந்த அடியார் பாவ மன்னிப்பு கேட்டாரா என்பது அல்லாஹ் ஆலம். ஆனால் இவர் ஊரை விட்டு வெளியேறும் பொழுது இவருடைய சக்கராத்துடைய நிலைமை ஏற்படுகிறது. 2 விதமான மலக்குமார்கள் வருகிறார்கள். சொர்க்கவாசி ரூஹுகளை வாங்கக்கூடிய மலக்குமார்கள் வருகிறார்கள், நரகவாதிகளுடைய ரூஹுகள் வாங்கக்கூடிய மலக்குமார்களும் வருகிறார்கள். இப்ப இருவருக்கு மத்தியில் தர்க்கம். இவர் 100 கொலை செய்திருக்கிறார், இவர் நாங்கள் தான் கைப்பற்றுவோம் என்பது நரகவாதிகள் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்களுடைய வாதம். இவர் 100 கொலை செய்திருந்தாலும் இவர் மனம் வருந்தி இவருடைய பாவத்தை விட்டு விலகி வந்த காரணத்தினால் இவர்களை நாங்கள் தான் கைப்பற்றுவோம் என்பது சொர்க்கவாதிகள் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்களுடைய வாதம். இப்ப 2 தரப்புடைய வாதத்தை அல்லாஹ் தீர்த்து வைக்கிறார். அவர் எந்த ஊரிலிருந்து கிளம்பி சென்றாரோ அந்த ஊரிலிருந்து நீங்க அணுங்க. அவர் எந்த ஊரிலிருந்து கிளம்பி சென்றாங்களோ அந்த ஊர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நரகவாதிகளுடைய உயிர்கள் கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் கைப்பற்றிக் கொள்ளட்டும். அல்லது அவர் எந்த ஊரை நாடி போனாரோ அந்த ஊர் அவர் அருகில் இருந்துச்சுன்னா சொர்க்கவாதிகள் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் கைப்பற்றிக் கொள்ளட்டும். அளந்து பார்த்தோம் என்று சொன்னால் இவர் எந்த ஊரில் பயணித்து நாடி சென்றாரோ அந்த ஊர் தான் பக்கத்தில் இருந்தது. உடனே சொர்க்கவாதிகளுடைய மலக்குமார்கள் ரூஹுகளை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் ரூஹுகளை கைப்பற்றி விட்டு சென்று விட்டார். ஆனால் உண்மையில் அவர் இருந்தது எந்த 99 100 கொலை செய்தாரோ, எந்த ஊரிலிருந்து கொலை செய்தாரோ அந்த ஊருக்கு அருகாமையில் தான் அவர் இருந்தார். அல்லாஹ் அவருடைய மனமாற்றத்திற்காக, அவருடைய மனம் போராட்டத்திற்காக அல்லாஹ் அவர்கள் போராட வைத்தான். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்க வைத்தான். பிறகு அல்லாஹ் சொர்க்கவாதியாக மாற்றி விட்டார். இந்த அடியார்களை எப்படியாவது மன்னித்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய பேராவல். ஆனால் நாங்கள் தான் பிற்படுத்திக் கொண்டு போட்டுக்கொண்டே இருக்கிறோம். மூன்றாவது நிபந்தனை, ஒருபோதும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதை நாம் உறுதி எடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட உறுதி தெரியுமா? எப்படி என்னுடைய சகோதரிடத்தில் கோபித்துக் கொண்டால், என்னுடைய சகோதரிடத்தில் நான் சண்டை போட்டுக் கொண்டால் ஒருபோதும் அவனிடத்தில் நான் மூஞ்சிலை முழிக்க மாட்டேன், ஒருபோதும் அவனுடைய வீட்டு வாசலில் மிதிக்க மாட்டேன். இவன் உறவை என்னுடைய மூத்த ஹயாத்தி அவனுக்கு யாருன்னு தெரியாது, மூத்த ஹயாத்தி அவனை கலந்துக்க கூடாது என்பதை எப்படி உறுதியாக வைராக்கியமாக நாங்கள் உறுதி கொள்வோமோ அதை விட அதிகமாக இதில் உறுதி கொள்ள வேண்டும். அந்த உறுதி மிகவும் தவறானது, அந்த உறுதி மிகவும் ஹராமானது. ஆனால் இதை நாங்கள் உறுதி எடுக்க வேண்டும். இதே போன்று உறுதி
எடுக்க வேண்டும். சகோதரிடம் கோபித்துக் கொண்டால் எப்படி மௌத் ஹயாத்துக்கு என்ன கிடையாது. ஒரு குடும்பத்தை ஒதுக்கி வைத்து கொள்கிறோம், இரத்த பந்தத்தை முறித்துக் கொள்கிறோம். அதை விட அதிகமான உறுதி இந்த பாவத்தை நான் இக்கணம் முதல் அல்லாஹ் இடத்தில் தௌபாவை மேற்கொண்டு விட்டேன், நான் இதை மாதிரி செய்யவே மாட்டேன் என்பதை நாங்கள் உறுதி எடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு அதிகமாக நாங்கள் தேட வேண்டும். பாவங்கள் செய்து செய்து உள்ளங்கள் இறுகிவிட்டது. ஒரே காரணம், தௌபாவை முன்வைக்காத ஒரே காரணம் தான். நாங்கள் எப்போதெல்லாம் பாவம் செய்கிறோமோ, என்னுடைய இயல்பு மனிதனின் அடிப்படையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நாங்கள் பாவத்தை மேற்கொண்டு விடுவோம். அந்த எந்த நேரத்தில் நம்ம பாவத்தை மேற்கொண்டு விட்டோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் கை உயர்த்த வேண்டும். அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிக்க தயார். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒரு அடியான் நன்மையான காரியத்தை எண்ணுகிறான், அவன் செய்யவில்லை, அவன் எண்ணுகிறான். மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் கூறுவானாம், நீங்கள் அவனுடைய நன்மைகளை எழுத ஆரம்பித்து விடுங்கள். ஒருவேளை அவன் செய்யாவிட்டால் அந்த எழுதிட்டு வந்த வரைக்கும் அந்த நன்மைகள் நிப்பாட்டி விடுங்க. ஒருவேளை அந்த நாடிய நன்மைகளை அவன் செய்துவிட்டால் 70 முதல் 700 வரைக்கும் மடங்கு அவருடைய நன்மைகளை அதிகமாக எழுதுங்கள். இதே ஒரு பாவத்துடைய விஷயத்தில் ஒரு பாவத்தை ஒரு மனிதன் நாடுகிறான், அதற்கு முயற்சி செய்கிறான். மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் கூறுவானாம், நீங்கள் இந்த பாவத்தை இப்பொழுது எழுதாதீர்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அவன் அந்த பாவத்தை செய்யாவிட்டால், பாவத்தான ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அல்லாஹோட பயத்தாலேயோ அல்லது ஏதோ ஒரு வேலையின் காரணமாக அவன் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால், அவன் எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் நன்மையாக மாற்றிவிடுங்கள். அப்படி அவன் பாவத்தை எடுத்த முயற்சியை நன்மை பாவமாக செய்துவிட்டால், பாவத்தை அவன் செய்துவிட்டால் ஒரே ஒரு பாவமாக நீங்கள் எழுதுங்கள். அதுவும் சில மணி நேரத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் வெயிட் பண்ண சொல்றான். அவன் பாவம் செஞ்ச பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் அல்லாஹ் இடத்துல தௌபாவை செய்யறதுனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி அவன் தௌபா மேற்கொண்டு விட்டால் அவன் செய்த பாவம் நன்மையாக மாறிவிடும். அப்படி அவன் தௌபா செய்யாவிட்டால் ஒரே ஒரு பாவமாக அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவத்தை செய்ய வைக்கக்கூடிய அனைத்து சுருள்களும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தும், ஆனால் அதை மன்னிக்கக்கூடிய விஷயங்களையும் அதிகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். நான் அல்லாஹ் இடத்தில் தான் அதிகம் முன்வைக்க வேண்டும். இந்த தௌபாவை நாங்கள் செய்யாவிட்டால் என்னுடைய உள்ளங்கள் இறுகிவிடும். எந்த அளவுக்கு? யூதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சில உதாரணங்களை சொல்கிறான். சும்ம கஸத் குலூபுக்கும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டது. எந்த அநியாயமான காரியங்களில் இவ்வளவு அறுப்படைக்கு பிறகு நம்ம ஒரு மன்னிப்பை வழங்கணுமோ, அதுக்கு பிறகு அவனுடைய அலைச்சாட்டியம் அதிகமானதுக்கு பிறகு சும்மா கஸத் குலூபுக்கும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டது. மின் பஅதி தாலிக, இவ்வளோ அருட்கொடைக்கு பிறகும் அவர் செய்த காரியங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டது. அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறார். கல் ஹிஜாரதி, கற்களை போன்று. எப்படி கல்லை நம்ம உடைக்க நாடினால் உடைக்க முடியாதோ அதே போன்ற ஒரு உள்ளங்கள் மாறிவிட்டது. அல்லது அப்படி அல்ல, ஷத்து கஸ்வா, அதை விட கடுமையான ஒரு பொருள் இருக்குமானால், கல்லை விட கடுமையான பொருள் இருக்குமானால் அதே போன்ற அவர்கள் உள்ளங்கள் ஆகிவிட்டது. ஹிஜாரதி, அவனுடைய கற்களை கூட அல்லாஹ்வுடைய பயத்தால கற்களை கூட ஓங்கி அடித்து விட்டால் அல்லாஹ்வுடைய பயத்தால் அதனுடைய நீர் பீரிட்டு ஓடிவிடும். மலையாக இருந்தால் உருண்டுவிடும். அவனுடைய உள்ளங்கள் இருக்கிறது கடுமையாக ஆகிவிட்டது. கல்லை போன்று பாறாங்கல்லை போன்று கடுமையாக விட்டது உள்ளம். காரணம், பாவங்கள் செய்து செய்து அல்லாஹ் இடத்தில் தௌபாவை முன்வைக்காத காரணத்தினால், அல்லாஹ் இடத்தில் தௌபாவை ஒப்புக்கொள்ளாத ஒரு காரணத்தினால் என்னுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. எதை நாங்கள் சொன்னாலும் சரி, கவிழ்த்து விட்டு ஒரு குடத்தை கவிழ்த்து விட்டு தண்ணி அடித்தால் எப்படி அது தண்ணி உள்ளே செல்லாதோ அதே போன்று எவ்வளோ பயான்கள் நாங்கள் பண்ணினாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பயான்கள் கேட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ வகுப்புகளை நாங்கள் அணுகியிருந்தாலும் சரி, என்னுடைய உள்ளங்கள் மனமாற்றம் ஏற்படாது.
காரணம் தௌபாவை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தாத ஒரு காரணம் தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழும் காலம் கொஞ்ச காலம்தான். மௌத்து எப்போது வரும், எந்த வயதில் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அதன் காரணமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கனவே அல்லாஹ்விடத்தில் இந்த 3 நிபந்தனைக்கு உட்பட பாவத்தை விட்டு வெளியேற வேண்டும், செய்த பாவத்தை நினைத்து மனமறந்த வேண்டும், இனி பாவமே செய்ய மாட்டேன் என்பதை நாங்கள் உறுதியெடுக்க வேண்டும். பிறகு அல்லாஹ்விடத்தில் தௌபாவை முன்வைத்து தௌபா பெறக்கூடிய மனிதராக எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் பிறகு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்